என்னடா அது ஃபேன புடிச்சு இழுத்துட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? சாட்டர்டே ஆடி நோம்பு வரனால அதுக்காக தான் வீடெல்லாம் கிளீன் பண்ணலான்னு தோணுச்சு. அதுவும் இந்த ஃபேன் வாங்கி 4 மாசம் தான் ஆச்சு. இவ்ளோ குப்பையா இருந்தது. சரி எனக்கு எட்ட அளவுக்கு துடைப்போன்னு சொல்லி தான் தொடச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த ஒட்டற அடிக்கிறது, ஷெல்ஃப கிளீன் பண்றதுன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்தது. இந்த ஒரு ஃபங்ஷன பண்றதுக்குள்ளேயே எனக்கு போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. இதுல அவங்கலாம் எப்படிதான் வருஷக்கணக்கா எல்லா ஃபங்ஷனுக்கும் வீடு கிளீன் பண்றது, சமைக்கிறது, ஏதாவது பலகாரம் செஞ்சு குடுக்குறது, துணிய துவைக்கிறது, ஐய்யயோ! என்னால சொல்லவே முடியல. அவ்ளோ வேலையும் பண்ணிட்டுருந்தாங்கன்னு எனக்கு நெனச்சா நிஜமாவே ஆச்சரியமா இருந்தது. என்னோட அம்மா மட்டும் இல்ல, எல்லாரோட அம்மாவும் தான். அதையும் நமக்காக சந்தோஷமா பண்ணி குடுத்துட்டுருப்பாங்க. அவங்கலாம் நிஜமாவே கிரேட்டுன்னு தான் ஃபீல் ஆச்சு. அத அப்படியே நெனச்சுட்டே நான் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். துணியும் துவைச்சு போட்டுட்டு, இந்த விளக்குக்கு வந்து ரொம்ப நாளா கிளீன் பண்றதுக்கு இந்த பவுடர் போட்டு ட்ரை பண்ணணும்னு நெனச்சுட்டு, அதையும் வாங்கிட்டு வந்தேன். பட் இப்படி தான் யூஸ் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மாரி வச்சு கிளீன் பண்ணிட்டுருந்தேன். நல்லா தான் வந்துச்சு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கலர்லாம் மாறல. ஸோ, அதனால அதில தீபத்தையும் போட்டுட்டு, நான் வந்து ஸ்ட்ராங்கா ஒரு டீ வச்சு குடிச்சுட்டு, அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன்.